கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் அனுதினமும் வணங்கி அவளுடைய அருளால் வாழ்ந்திருக்கக்கூடிய அவளை தாயாக நான் நினச்சிட்டு இருக்கேன். அவள் என்னை மகனாக நினச்சி எனக்கு அருள் பாலித்து வருகிறார். அப்பேற்பட்ட அந்த மகா வாராகியை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாராகியை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போது உள்ள காலகட்டத்தில் வாராகி உடைய சிறப்பு, அவளுடைய பலாபலங்கள், அவளுடைய வழிபடும் முறைகள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நாளுக்கு நாள் அவருடைய பெருமை நிலைநாட்டப்படுகிறது. அவர்கள் வரக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, அவளை வணங்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் நான் வாராகிக்கு என்னென்ன பிடிச்சா, அவளுக்கு என்ன பிடிக்காம மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம எது செஞ்சால் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இது வாராகி உபாசனாகிய அடியன் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் நினைக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என்னோட ஆத்மார்த்த தெய்வம் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதியார். மகாவாராகி, வார்த்தாளி, இப்படி தான் சொல்லப்படுறா. அப்பேற்பட்ட அந்த மகாவாராகியை எல்லோரும் இப்போ வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் சந்தேகங்கள். அவளை வீட்டில் வச்சு வழிபடலாமா, படமா, சிலை வழிபாடு பண்ணலாமா, இல்லை ரெண்டுமே பண்ணலாம், விளக்கில் வழிபடலாமா, இதேமாரி நான் சொல்லி வந்திருக்கேன். விளக்கு வழிபாடு பண்ணலாம், பயமாக இருந்தால். உக்கிர தெய்வமாக இருக்கலாம், தனியே ரூமில் வச்சு வணங்கலான்னு சொல்லியிருக்கேன். படம் வச்சு வணங்கினா அதுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சிலை வச்சு வழிபட்டால் எங்களை மாதிரி குருமார்கிட்ட அவளுடைய மந்திர உபதேசம் பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஜான், கட்டை விரல் ஒரு ஜான், மேக்ஸிமம் ஒரு அடி, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகக்கூடாது. இது மாதிரி வீட்டில் வச்சு வணங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அஷ்டமி, இதெல்லாமல் அவளுக்கு உகந்த பஞ்சமி திதி இதெல்லாமே வழிபடலாம். வளர்பிறை, தேய்பிறை, இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அவளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் பார்க்கும்போது கிழங்கு வகைகள், சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இதுக்கு மேலே பனங்கிழங்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பனம், பழம் அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அது கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சால் அது வைத்தால் உடனே இமீடியட்டாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. பனம், பழம் கிடைத்தால் வாராகித்து வணங்கினால் உடனடி பலன் கிடைக்கும். அவளுக்கு பிடிச்ச பிரசாதத்தில் அது ஒரு முக்கியமான ஒன்று. இது இல்லாமல் மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் வந்து மாதுளம் முத்துக்களில் தேன் கலந்து அவளுக்கு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எருமை பால், எல்லோரும் சாதா பாலை வாங்கி வச்சு பண்ணுறாங்க. எருமை பால் கேட்கணும், மனசில் நினச்சா கிடைக்கும், அவ்வளோ வேணுன்னா கிடைக்கும். நீங்கள் டெய்லி செய்ய வேணாம், எருமை பால் எப்போ கிடைக்குதோ அப்போ வச்சு பண்ணிவிட்டு வாங்க. மற்ற நாள் சாதா பால் வச்சுட்டு ஒன்று பண்ணுங்க. சாதா பால் வைக்கும்போது நல்லா கேட்டுங்க, வெறும் பால் வைக்கக்கூடாது. அதில் வந்து கல்கண்டு, ஏலக்காய் இது மாதிரி போட்டு வரணும். இல்லைன்னா தேன், நல்லா கேட்டுங்க, தேன் கொஞ்சம் கலந்து பால் வச்சிடணும். எருமை பாலாக இருந்தால் வெறும் பால் வச்சா போதும், மற்ற பாலாக இருந்தால் தேன் கலக்கணும். எருமை பாலாக இருந்தாலும் தேன் கலக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சது எருமை பால், ரொம்ப பிடிச்சது. அவளுடைய வாகனம் எருமை தானே, அதனால் எருமை பால் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். எருமை பால், தயிர் இதெல்லாமே பண்ணலாம், வைக்கலாம். இதில் ஒரு சந்தேகம் வரும் எல்லாருக்கும். பால் வந்து பகலில் வைக்கலாம், தயிர் வந்து இரவில் வைக்கலாம். இது மாதிரி பண்ணிங்க, இது நல்லதாக இருக்கும். அப்போது அவளுக்கு பிடிக்கும் விஷயமான இருக்குது. இரவு நேரம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். இதனால் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். இது இல்லாமல் யாரோடையும் சண்டை போடாமல் இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளே சண்டைக்காரிக்கு நீ சண்டைக்காரனாக இருந்தால் பிடிக்குமா? பிடிக்காது. நீ நல்லவனாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்போது சண்டை போடக்கூடாது, நீ யாரோடையும் போடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர வரைக்கும் யாரோடையும் சண்டை போடக்கூடாது. பல விஷயங்கள் நடக்கும். யாராவது திட்டுவாங்க, வண்டியில் யாராவது போவாங்க, அப்போ திட்டக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள சாப்பிட விடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சின்ன சண்டை பெருசாகக்கூடாது. இது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை ஒன்று போகலாம். ரொம்ப மீறி பேசி தான் ஆகணுன்ற போது சுடு சொற்கள் பேசாமல், கடுஞ்சொற்கள் பேசாமல், அவள் மனசில் அவளை நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அகன்றுடுங்க. சும்மா சொல்லிவிடுங்க, இது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது. இது மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அவளுக்கு இது மாதிரி இருக்கிறவங்கள
வாராகிக்கு பிடிக்கும். இது இல்லாமல் யாரை பார்த்தும் பொறாமப்படுறவங்க இருக்கவங்களும் வாராகி பிடிக்கும். இது இல்லாமல் சாபம் விடாதவங்கள வாராகிக்கு பிடிக்கும். அவங்களுக்கு இந்த தண்டனை வேணும், கண்டிப்பாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது. வாராகிட்ட அவள் கொடுத்துருவா. நம்ம ஏன் கொடுங்க தண்டனை? யாருக்கு என்ன தண்டனை கொடுங்கன்னு அவளுக்கு தெரியும். அப்போது அப்படி தண்டனை வாங்கி கொடுங்க, பழிக்கு பழி வாங்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வாராகிக்கு பிடிக்காது. அது மாதிரி நினைக்காம அம்மா நீயே பார்த்துக்குமான்னு சொல்கிறவங்கள வாராகிக்கு பிடிக்கும். இதெல்லாம் பிடிக்கும். இது மாதிரி பிடிக்கிறவங்க தான் வாராகி வழிபடணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரேன். நீங்கள் பாட்டு இந்த மாதிரி குணங்கள், இந்த மாதிரி நடைமுறைகள், செயல்பாடுகள் வச்சுக்கிட்டு, அவளுக்கு பிடிக்காத நைவேத்தியம் வச்சுக்கிட்டு, அவளுக்கு பிடிக்காத குணங்களை வச்சுட்டு வணங்கினா எப்படி பலன் கிடைக்கும்? நான் ரொம்ப நாளாக வாராகியை வணங்குறேன், எனக்கு பலனே கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. சில தெய்வங்கள் கரெக்டாக இருப்பாங்க, வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு பேசுவாங்க. மனுஷாலும் இருக்காங்க, தெய்வத்தில் இருக்குது. அப்படிப்பட்டவ தான் அந்த வாராகி. ஏன்னா வாராகி கிட்ட யாருமே வாராகி உபாசன்கிட்ட யாராலையுமே வாதாட முடியாது, அவனை ஜெயிக்கவே முடியாது. நல்லா கேட்டுங்க. அப்போ வாராகி உபாசனை ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் ஆகியிருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய நான் புண்ணியம் பண்ணியிருந்தா நான் ஆகியிருப்பேன். அதனால் வாராகி கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவள் எனக்கு கனவுல காட்சி கொடுப்பா, அசிரியாக சொல்லுவா, சகுன சாஸ்திரத்து மூலமாக விளக்குவா, இது மாதிரிலாம் பண்ணுவாள். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் செய்வேன் எல்லாமே. அதை மீறி செய்ய மாட்டேன். ஏன்னா அவள் என்னையே தண்டிச்சிருவா. என்னன்னு இல்லை, என்ன மாதிரி தப்பு செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் தண்டிச்சிருவா. அந்த தண்டிப்பு பெரிய தண்டிப்பாக இருக்காது, நம்ம உணர்கிற மாதிரி தண்டிப்பாக தான் இருக்கும். அப்போ நம்மளே உணர்ந்துக்கணும். திருப்பி அடுத்த தடவை அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இந்த மாதிரி உள்ளவங்களை வாராகிக்கு பிடிக்கும். நான் சொன்ன குணங்கள் இருக்கணும். நிறைய பேர் சேர்த்து வைக்கணும். கணவன் பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கணும். குடும்பத்தில் ஒற்றுமையெல்லாம் சண்டை போட்டுருந்தாங்களா அவங்கள கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். இது மாதிரி வாராகி வழிபாடுங்கன்னு சொல்லணும். வாராகி வழிபாட்டால் கண்டிப்பாக தீர்ந்துடும். கடன் தொல்லை, எதிர்கள் தொல்லை, வழக்கு பிரச்சனை தான் தீரணுன்றலாம் கிடையாது. குடும்பத்தில் சண்டை போட்டுருக்கவங்க கூட வாராகி வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படும். அவள் ஒற்றுமை கொடுப்பா. அவள் நல்ல குணம் உள்ளதான். நல்லவங்களுங்களாலவே கெட்டவங்க அதுதான் விஷயம். கெட்டவங்கள தான் அவள் பார்ப்பா, தண்டிப்பா. அவள் குணத்தை காட்டுவாள். நல்லவங்களுக்கு நல்ல குணத்தை தான் காட்டுவாள். அதனால் இப்படி தான் செய்யலாம். அவளுக்கு நிறைய பூக்கள் வழிபாடெலாம் சொல்லியிருக்கேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அரளிப்பூ பிடிக்கும். இது இல்லாமல் நீலோர் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, நீல கலரில் இருக்கும். அது ரொம்ப சனீஸ்வரனுக்கு உகந்தது. அந்த பூ வழிபடலாம். அதெல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் எப்போயாவது சொல்லி வச்சு கேட்டு வாங்கி நீங்கள் போடலாம். அதெல்லாம் போட்டால் அவளுக்கு ரொம்ப விசேஷமான பிடிச்ச நெய்வேத்தியம் இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தானே. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதனால் அந்த சங்குப்பூ அவளுக்கு வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். மனசில் எதுவுமே வச்சுக்காமல் இருக்கணும். உள்ளன்போடு அவளை வழிபடணும். அப்படிப்பட்டவங்கள தான் அவளுக்கு பிடிக்கும். அதனால் இப்போது இது மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாராகி வழிபட்டால் வாராகியர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாராகி இப்போது பிரபலமாகிட்டு வரா. அவளுடைய அவதாரம் இப்போ வந்திருக்கிறது, அடிக்கடி வந்திருக்கிறது, எல்லாருக்கும் வழங்கப்படுறதுனால இப்போது வரக்கூடிய போர் அபாயம் கூட அவளால் விலக போகுது. நம்மளை பாதுகாப்பா, அவளை வணங்குற யாராக இருந்தாலும் பாதுகாப்பா. கண்டிப்பாக இப்போது வரக்கூடிய பூகம்பம், கடல் சீற்றம், வெள்ளம், அப்புறம் இது மாதிரி களவாடுதல், கொள்ளை முயற்சி, தீய சக்தி அதிகமாகிறது, இதெல்லாமே ஒழிக்கிறது தான் வந்திருக்கா. அதனால் அவளை வழிபட நம்ம மட்டும் வழிபடு. நல்லா கேட்டுங்க, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் வழிபடணும் இருக்கக்கூடாது. வணங்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிங்க. இந்த மாதிரி நாட்டில் அமைதி நிலவணும் வழிங்க. நம்ம சண்டை சச்சரவு வரக்கூடாது நினைங்க. நல்ல அரசாங்கம் அமையணும், நம்மளுக்கு உதவி பண்ணணுன்ட்டு வேண்டிங்க. இது மாதிரிலாம் வேண்டுங்க. அது இல்லாமல் போர் வரக்கூடாதுன்னு வேண்டிங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை வரக்கூடாதுன்னு வேண்டிங்க. இதெல்லாம் பண்ணலாம். இது மாதிரி அந்த எண்ணங்கள் இதுவாக இருக்கணும், பொதுவாக இருக்கணும். அப்போது அவள் சந்தோஷப்படுவாள். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நலன் கிடைக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேண்டும் போது உங்களுக்கு அந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இது கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கூட கலந்துக்கலாம், அவளை வழிபடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி வாராகி உபாசகர்கள், வாராகி பக்தர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கங்கே யாகம் நடத்தி இந்த உலக அமைதிக்கு வழிபாடலாம். நம்மளுக்கு நல்ல ஆட்சியாளர்கள் வரணும்னு வேண்டிக்கலாம். நீர் பற்றாக்குறை வரப்போது இப்போ அது வரணும்னு வேண்டிக்கலாம். மழை வரணும்னு வேண்டிக்கலாம். உலக அமைதிக்கு வேண்டிக்கலாம். சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். மற்ற நாட்டோடு நம்ம நாடு போரிடக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யணும். இது மாதிரி பண்ணால் தான் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கணும். அப்படி நினச்சாக்கா கண்டிப்பாக வாராகி பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த அளவில் நான் சொல்கிறேன். இது நீங்கள் கேட்டு கவனமாக நடந்து வந்தீங்கன்னா வாராகிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய பலனை கண்டிப்பாக கொடுப்பா. உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும்னு சொல்லி என்னுடைய வாராகி தெய்வத்தை இப்போ நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய திமகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.